வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பேனாசோனிக் இன்வெர்டர் ஏசியை பற்றி தான். இந்த ஏசி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மள்ட்ட வரும்போது கம்ப்ரஸர் சுத்தமாக ஆன் ஆகாமல் வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்ப்ரஸர் ரொட்டேஷன் டிடெக்ஷன் சென்சார் அந்த ஐசி ஒன்று இருக்கும், அது வந்து எரராக இருந்தது. அது மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்ரஸர் லோடு எடுக்கலை, லோடே சுத்தமாக எடுக்காமல் இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் H25ன்னு ஒரு எரர் காட்டுனுச்சு. அது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லோடு எடுக்கலை, கம்ப்ரஸர் சுத்தமாக வந்து லோடு எடுக்கலை, இனிஷியல் லோட்லேயே தான் இருந்தது. அதை எப்படி செக் பண்ணணும், அதை என்ன சர்வீஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சுத்தமாக புரியும். இன்னொன்று இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ரஸரோட வோல்டேஜ் எப்படி செக் பண்ணுறது, அதோட ஹெட்ஸை எப்படி செக் பண்ணுறதுங்கிற பற்றின டீட்டெயில்ஸும் இதில் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இது நல்லா புரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடியோ எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இதான் இந்த வீடியோ. இதான் இந்த போர்டு. இந்த போர்டு பார்த்திங்கன்னா மாடல் நம்பர் இது. 3 சென்சார் இருக்குது பாருங்கள். அவுட்ரு ஏரியா, இது டிஸ்சார்ஜ் சென்சார் எல்லாமே. இதான் அந்த ஐசி சொன்ன ஐசி ஃபெயிலியர் ஆச்சுன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் டிடெக்ஷன் கரண்ட் சென்சார். அது கரண்ட்டு வந்து இது கால்குலேட் பண்ணி ரொட்டேஷன் டிடெக்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஐசி அது ஃபெயிலியராக இருந்தது. அது மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அது ஆன் ஆகுது. கம்ப்ரஸர் ஆன் ஆகாமல் இருந்தது, கம்ப்ரஸர் ஆன் ஆகுது. UVW லைன் அது பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு. அவுடோர் வந்து டிசி மோட்ரு. பாருங்கள், இங்கேருந்து இந்த ஐசியில் தான் வருது. இந்த ஐசி தான் இப்போ பார்த்தோம். அதுக்கான டீட்டெயில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஷண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐசிக்கு வந்து லைன் போகும். அந்த ஐசி வந்து டிடெக்ட் பண்ணி தான் வந்து கம்ப்ரஸரை ரன் பண்ண வைக்கும். இது எல்லா போர்ட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது UVW லைனு. இது பார்த்தீங்கன்னா டிசி மோட்ரு. பாருங்கள், டிசி மோட்ரு, டிசி லைனு எல்லாமே போட்டிருக்கு. VFG FG எல்லாமே போட்டிருக்கு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா சென்சார் லைனு. 3 சென்சார் உள்ளது. இந்த இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி ஒரு சென்சார் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. டிஸ்சார்ஜ் லைன் சென்சாரை மாற்றி வச்சுருக்காங்க. கண்டென்சர் மிடில் சென்சாரும் ப்ளஸ் அவுட்ரு ஏரியா சென்சார் ரெண்டுமே இருக்குது. அதில் ஃபுல்லாகவே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இதான் இன்டோர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பேனாசோனிக்கில் பார்த்திங்கன்னா அந்த அயான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்கும். அந்த மாடல் இது பாருங்கள். இது வந்து அந்த சென்சாருக்குள்ள இது லைனு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட் எரியும். ரெட் கலர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலரோடது. போர்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. சப்ளை வந்துருச்சு. பாருங்கள், அவுடோரில் வந்து பிளிங்கிங் ஆகுது பாருங்கள். இது வந்து நார்மலாகவே பிளிங்கிங் ஆகிட்டு தான் இருக்குது. சில மாடலில் வந்து பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கும், சில மாடலில் வந்து பிளிங்கிங் ஆகாமல் இருக்கும். சில மாடலில் கம்ப்ரஸர் ஓடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டெடியாக எரியும். நார்மலாக பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். கம்ப்ரஸர் ஓடும்போது ஸ்டெடியாக எரியும். சில மாடலில் வந்து எரர் கோடுக்காக கூட பிளிங்க் ஆகும். அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நார்மலாக பிளிங்க் ஆகிட்டே தான் இருந்தது. எரர் ஒன்றும் இதாகிற மாதிரி தெரியல. அதை கவுண்ட் பண்ணி பார்த்தேன். எல்இடியை வந்து ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி பார்த்தேன். கவுண்டிங்கும் வந்து எரர் கிடையாது, நார்மல் பிளிங்கிங் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேறு மாடலுக்கு கூட, ப்ளூ ஸ்டாருக்கு கூட இதே மாதிரி போர்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ளூ ஸ்டாரில் கூட அது எப்படின்னா அந்த போர்டு வந்து யூனிவர்சலாக ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் வந்து எந்தெந்த கம்பெனி யூஸ் பண்ணுதோ அந்தந்த கம்பெனிக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஒரே மாதிரி போர்டு பார்த்திங்கன்னா நிறையா யூனிட்ஸில் வருது. ஆனால் அதை வந்து நீங்கள் இன்டோர் போர்டு அவுடோர் போர்டு மாற்றி போட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா ப்ரோக்ராம் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால எதுவுமே வேலை செய்யாது. ப்ரோக்ராம் வந்து அவங்கவுங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள், அவுடோர் டிசி மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்டோர் ஆன் பண்ணிட்டேன். இன்டோரில் பார்த்தீங்கன்னா H25ன்னு ஒரு எரர் காட்டுது. H25ன்னு அந்த H25ங்கிற எரர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். அந்த இது சொன்ன அயான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு ஃபீட்பேக் வரலங்கிறதுக்காக தான் அந்த H25ங்கிற எரர் வருது. நான் அயனைசேஷனுக்காக ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. அதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை வோல்டேஜ் கொடுத்து அதுக்காக அந்த லைன் இது. இப்போ நான் வந்து டோட்டலாக மிஷின் ஆன் பண்ணிட்டேன். மிஷினை ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ
பாருங்கள், உங்களுக்கு ரிலேலாம் ஆன் ஆகிடுச்சு. அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஓட ஆரம்பிச்சிச்சு. அவுட்டோர் கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஜர்க் ஆகுது பாருங்கள், ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவுட்டோர் கம்ப்ரஸரு. இன்டோர் ஃபேன் ஓடுது, அவுட்டோர் ஃபேன் ஓடுது, கம்ப்ரஸரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லோடே சுத்தமாக எடுக்கலை. பாருங்கள், கம்ப்ரஸர் வந்து இப்போ நான் லோடு உங்களுக்கு வந்து நாய்ஸ் வச்சு, கம்ப்ரஸர் நாய்ஸ் வச்சு லோடு கண்டுபிடிக்கலாம். அதில் வந்து சில டைம் கண்டுபிடிக்க முடியாங்கிறதுக்காக நம்ம வோல்டேஜ், ஹெட்ஸ் இதெல்லாம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் எப்படி செக் பண்ணி காட்டுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்ரஸர் வந்து நார்மலாக ஒரே லோடில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக தான் லோட் ஆகும். லோடிங் அன்லோடிங் வந்து ஸ்டெப்பாக தான் மாறும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் லோ ஸ்பீடில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக வந்து லோடு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கே அந்த நாய்ஸ் தெரியும், கம்ப்ரஸரோட நாய்ஸு. ஆனால் இந்த மாடல் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா ஒரே லோடில் தான் ஓடிக்கிட்டே இருக்குது. லோடிங் இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. அது என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோடிங் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு வோல்டேஜ், அந்த ஹெட்ஸ் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் ஒரு சின்ன எரர் இருந்தது பாருங்கள். இன்டோர் மோட்டர் ஓடிக்கிட்டு இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்டோரில் எல்லாமே நார்மலாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு. அவுட்டோர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எரர் இருந்தது. அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். கம்ப்ரஸரும் ஸ்டாப் ஆகாமல் ஆனால் கண்டினியூவாக ஓடுது. உங்களுக்கு எந்த ஒரு எரரும் கிடையாது. கம்ப்ரஸரில் வந்து பார்த்திங்கன்னா எரர் எதுவுமே இல்லை. கம்ப்ரஸர் நார்மலாக உங்களுக்கு கண்டினியூவாக ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா ஓடுது. அந்த ஒரு ஐசியில் இஷ்யூ இருந்தது. அந்த ஐசி மாற்றினதுக்கப்புறம் கம்ப்ரஸர் ஸ்டார்டிங் கண்டினியூவாக ஓடுது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஐசி நம்ம சால்டரிங் பண்ணி டீசால்டரிங் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி பண்ணும்போது அந்த இடத்துல மேலே வந்து ஒரு எனாமல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. அது வந்து டேமேஜ் ஆகிடும். அதுக்காக தான் நம்ம வந்து மேலே வந்து அந்த இது ஊற்றிடுறது, க்ளோ. இப்போ நான் வோல்டேஜ் செக் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து இந்த மோட்ரு வந்து சொன்னேன் 3 ஃபேஸ் மோட்ரு. நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்வெர்டர் கம்ப்ரஸரும் பார்த்திங்கன்னா 3 ஃபேஸ் மோட்ரு. அதனால் ஏசி வோல்டேஜ் மட்டும் தான் நீங்கள் செக் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், ஏசி வோல்டேஜ் பாருங்கள், 88 வோல்டேஜ் காட்டுது. 88 விட தாண்டவே இல்லை. ரொம்ப நேரமாக அந்த 80 வோல்டேஜ்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து டிசி வோல்டேஜ் பாருங்கள். டிசி வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் செக் பண்ணுறேன். சாரி, இது வந்து சென்சாரோட வோல்டேஜ் செக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 சென்சார் வந்து 10K சென்சாரு. காயில் மிடில் சென்சாரும் இதுவும் வந்து 10K சென்சாரு. டிஸ்சார்ஜ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையர் வேல்யூவில் 40Kல போட்டிருப்பாங்க. 1.4 வோல்ட் வருது. ஒன்லேயும் 1.4, 2 இதில் வந்து 1.4 வோல்ட் வருது கரெக்டாக. ஒன்றில் மட்டும் பார்த்திங்கன்னா 0.9 வோல்ட் தான் வருது. ஆக்சுவலாக டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா 0.9 வோல்ட் தான் வருது. அதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. மறுபடியும் நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லோடே ஆகலை. இங்கே பாருங்கள், அதே 80ல் தான் இருக்குது. 90 வோல்ட், அதாவது 88ங்கிறது 90 வோல்ட், அதே வோல்டேஜில் தான் இருக்குது. எரர் ஆகலை. ஏன்னா ஏசி வோல்டேஜில் வச்சு செக் பண்ணும்போது உங்களுக்கு யூவிடபிள்யூவில் மாற்றி வைக்கணும். 3 ஃபேஸ் வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி தான். ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வோல்டேஜ் தெரியும். இங்கே பாருங்கள், ஆஃப் ஆகிடுச்சு கம்ப்ரஸரு. ஆஃப் பண்ணிட்டேன். இன்புட் வோல்டேஜ் வந்துக்கிட்டு தான் இருக்குது. டிசி வோல்டேஜ் செக் பண்ணுற பாருங்க. இன்புட் வோல்டேஜ் 300 வோல்ட் இருக்குது. ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபேன் மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டரோட வோல்டேஜ் 14 வோல்ட்டு. மிச்சப்படி எல்லா வோல்டேஜ் கரெக்டாக வந்துருக்கு. ஏன்னா வந்து அவுட்டோர் கம்ப்ரஸர் ஆன் ஆகி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அவுட்டோர் ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டரோட வோல்டேஜஸ் வந்துகிட்டு தான் இருக்கும், ஓடிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயில் மிடில் டெம்பரேச்சர் சென்சாரும் கரெக்டாக இருக்குது. அவுட்டர் ஏரியா டெம்பரேச்சர் சென்சாரும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் லைன் டெம்பரேச்சர் சென்சாரில் தான் எரர் இருக்குது. அதை நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஆல்ரெடி இதை கட் பண்ணி மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ ஓம்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதில் ஒரு எரர் இருக்குது, வோல்டேஜ் எரராக கூட இருக்கலாம். அந்த சென்சாரோட லைனை கழட்டி சென்சாரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வோல்டேஜ் செக் பண்ணிங்கன்னா அதில் வந்து 5 வோல்ட் வரும். வந்துச்சுன்னா வந்து போர்டு நல்லா இருக்குன்னு அர்த்தம். சென்சாரில் தான் எரர் இருக்குன்னு. இந்த பாருங்கள், இதுதான் இந்த மற்ற 2 சென்சாரும். இது 2 நல்லா இருக்குது. 10K சென்சார்ஸ் 2. டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சார் மட்டும் 40Kல போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து டிஸ்சார்ஜ் வந்து ஓவராக ஹீட் ஆகிற இடம். அது வந்து 40K போட்டிருப்பாங்க. அந்த 40K இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நான் சென்சார் இது பண்ணுற பாருங்க, ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இது வந்து நார்மலாக நீங்கள் சென்சாரை கழட்டினாலும் அந்த இடம் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும். அது ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. அதில் வந்து பிளிங்க் ஆகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. சென்சார் லைன் ஷார்ட் ஆகி சென்சார் லைன் எதுவும் இதாகிடுச்சு அப்படின்னா அந்த லைட் வந்து எரியாது உங்களுக்கு. அதுலேயே நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சென்சார் லைன் ஏதோ ஷார்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உங்களுக்காக சென்சார்லாம் கழட்டி மாட்டி இது பண்ணி காட்டுறேன். அதனால தான் இந்த இது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஓம்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். சென்சாரோட ஓம்ஸு ஆல்ரெடி ஒயர் கட் பண்ணி போட்டிருக்காங்க. இருந்தாலும் பின்னிலேயே நம்ம செக் பண்ணுவோம். பாருங்கள், 3.8 கிலோ ஓம்ஸ் தான் காட்டுது. அதனால தான் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து ட்ராப்பில் இருந்திருக்கு. 3.8 கிலோ ஓம்ஸ் தான் இருக்குது.
இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக 5K சென்சார் போட்டிருக்காங்க. அதில் வந்து 40K சென்சார் இருக்கணும், 5K சென்சார் போட்டிருக்காங்க. இந்த சேம் மாடலுக்கான வேறு சென்சார் நான் ஒன்று எடுத்திருக்கேன், செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. நீங்கள் பாருங்கள் 45K இருக்குது பார்த்தீங்களா, 40 above கிலோ ஓம்ஸ் காட்டணும் இந்த டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் சென்சார். இது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம கட் பண்ணிவிட்டு தான் அதை வந்து சால்டரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஒயர் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து டைரெக்டாக அதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். என்ன கட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே ஆகிடுச்சு அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்து வந்து கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் டேரெக்டாக அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஆகாத அளவுக்கு அதை வந்து இது பண்ணுங்கள். ஷார்ட் ஆகிட்டாயிருந்தீங்க, ஷார்ட் பண்ணிங்கன்னா போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சென்சார் லைன் ஷார்ட் ஆனால் போர்டு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உடனே ஆகாது, பட் ஆனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் 2.6 வோல்டேஜ் காட்டுது பாருங்கள். 5 வோல்ட் வந்து ட்ராப் ஆகி இந்த 40Kனால 2.6 வோல்ட் காட்டுது. அந்த மாதிரி காட்டினா ஓகே. இதில் 1.4, மற்ற ரெண்டும் சேமாக காட்டுது பாருங்கள், ஏன்னா சேம் வேல்யூ சென்சார் சேமாக காட்டுது. இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு கம்ப்ரஸர் எவ்வளோ லோட் ஆகுது என்ன எல்லாமே செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் போர்டு ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ கம்ப்ரஸர் ஆன் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன், நான் கம்ப்ரஸர் ஆன் ஆகலாம், ஆன் ஆக போகும், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆன் ஆகிடும். பாருங்கள் டிசி வோல்டேஜ் பாருங்கள். இது டிசி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா டிசி மோட்டருக்குள்ள வோல்டேஜ். இதுவும் அந்த ஐபிஎம்க்கு போகிற இன்புட் வோல்டேஜ் சேமாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இதில் செக் பண்ணாலும் அதில் செக் பண்ணாலும் ஒன்று தான். அதில் அந்த ரெட் கலருக்கும் பிளாக் கலருக்கும் செக் பண்ணிங்கன்னா 300 above வோல்ட் காட்டும். கம்ப்ரஸர் ஆன பிறகு லோ ஆகும் வோல்டேஜ், அதனால் நோ இஷ்யூஸு. கம்ப்ரஸர் கண்டினியூ ஆகுனதுன்னா எந்த இஷ்யூஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு வோல்டேஜ் ட்ராப் வந்து ரொம்ப அது கம்மியாக இருந்தாலும் அதுலேயும் பிரச்சனை இருக்கும். இன்புட் ரீச் சடன்லியாக ட்ராப் ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள் 296 இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். சடன்லியாக உங்களுக்கு வந்து அது 250 200 வோல்டேஜ்லாம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அது நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். பாருங்கள் கம்ப்ரஸர் ஆன் ஆனோன்னு பாருங்கள் 289லாம் வோல்டேஜ் ட்ராப் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி ட்ராப் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது வந்து 3 phase மோட்டர்னு. 3 phase மோட்டருக்கு நீங்கள் ஏசியில் வச்சு செக் பண்ணால் தான் தெரியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ வோல்டேஜ். இங்கே பாருங்கள் முன்னாடி 90 வோல்டேஜ் தான் இருந்தது, 88 வோல்ட்டு தான் எடுத்துகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் 130 வோல்ட் போயிருக்கு. இது இன்க்ரீஸ் ஆகக்கூடும். 130 வோல்ட்டு இப்போ போயிட்டுருக்கு பாருங்கள். ஏசி வோல்டேஜ் 130 வோல்ட் போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ் வேரி ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஹெட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து வேரி ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு நான் இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் இதுதான் ஃப்ரீக்வன்சி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிசி மோட்டருக்குள்ள ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுற பாருங்கள். வெறும் 4 ஹெட்ஸ் தான் காட்டுது. ஏன்னா இது டிசியோட ஃப்ரீக்வன்சி. நம்ம ஏசியில் செக் பண்ணோம்னா காட்டாது, அதுக்கு டிசியில் வச்சு செக் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு லைவ் வோல்டேஜில் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஏசியில் இங்கே பாருங்கள் 49.9. நம்ம இந்தியாவோட ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து 50 ஹெட்ஸு பாருங்கள், கரெக்டாக காட்டுது. 49.9 காட்டுது பாருங்கள், 50 ஹெட்ஸு. இப்போ பாருங்கள் இப்போ கம்ப்ரஸரோட ஹெட்ஸை பாருங்கள் 156 கிலோ ஹெட்ஸ் காட்டுது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி வந்து 156 கிலோ ஹெட்ஸ் காட்டுது. இப்போ கம்ப்ரஸர் லோடாக இந்த ஹெட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் பாருங்கள். இங்கே பாருங்கள் கம்ப்ரஸர் லோடாக ஆரம்பிச்சிருச்சு. சென்சார் மாற்றணுன்னா இங்கே பாருங்கள் 170 180 எப்படி ஹெட்ஸ் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்கள். இந்த மாதிரி தான் செக் பண்ணிங்கனாலே நீங்கள் லோடிங் அன்லோடிங் ஆகுதா இல்லையான்னு கரெக்டாக செக் பண்ணிடலாம். பாருங்கள் 200 above வந்துருச்சு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் ஸ்விட்சிங் பண்ணுறாங்க. ஐபிஎம்ஐசியோட மெயின் வேலையே தான் இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். இந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் ஐபிஎம்மில் தான் பண்ண முடியும், அதனால தான் இது பண்ணுறாங்க. பாருங்கள் 204 கிலோ ஹெட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன். அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி கிராஜுவலாக குறைஞ்சி கம்ப்ரஸர் அன்லோட் ஆகி ஆஃப் ஆகுதுன்னு பாருங்கள் அன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு கம்ப்ரஸர். உடனே சடன்லியாக ஆஃப் ஆகாது கம்ப்ரஸர், அன்லோட் ஆகிட்டு தான் எப்போவுமே ஆஃப் ஆகும். இங்கே பாருங்கள் எப்படி கரெக்டாக அன்லோட் ஆகுது பாருங்கள். ஃப்ரீக்வன்சி கம்மியாகிட்டே இருப்பாருங்க. இங்கே பாருங்கள் ஆஃப் ஆகிடுச்சு, 0க்கு வந்துடுச்சு. ஓகேவா? இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வோல்டேஜ் செக் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. கம்ப்ரஸரோட வோல்டேஜ் கம்ப்ரஸரோட ஃப்ரீக்வன்சி இப்படி தான் செக் பண்ணணும். இது வந்து எல்லா மீட்டரும் சாத்தியம் கிடையாது, எல்லா மீட்டர்லையும் செக் பண்ண முடியாது. பர்டிகுலராக சில மீட்டரில் மட்டும்தான் செக் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் வந்து ஹெட்ஸு வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணலாம். அது நான் அந்த மாதிரி மோட்ரு. இந்த மீட்டர் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, 13,000 கிட்ட வரும், 13,000 மேலே வரும் இந்த மோட்ரு, இந்த மீட்ரு. இது மாதிரி நிறைய மீட்டர் இருக்குது. ஹெட்ஸ் செக் பண்ணுறதுக்குன்னு சில மீட்டர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் வோல்டேஜ் செக் பண்ணிங்கனாலே போதும், வோல்டேஜ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் புது புது வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை ஆதரிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.